அப்பா, வீடே அமைதியான தூக்கத்துல இருக்கு. இதை விட்டா இதை விட நல்ல சந்தர்ப்பம் கரெக்டா அமையவே அமையாது. அப்பா கடவுளே, நீதான் காப்பாத்தணும். எங்க வச்சிருப்பா? ஐயோ, காணுமே. குட்டி பிசாசே, எங்கடி பொட்டிய வச்ச? எதுலயாவது இருக்கான்னு பாப்போம். கடவுளே கடவுளே. நாராயணா, கண்டுபிடிச்சிட்ட. நீ அதிர்ஷ்டசாலிடா. ஐயோ, நாராயணா, சந்தோஷத்துல காரியத்தை கெடுக்க பாத்தியாடா. குட் மார்னிங் சூரிய வம்சம். 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 மென்டல் இவ அட்ராசிட்டி சுத்தமா முடியல. குட் மார்னிங் சூரிய வம்சம். இன்னைக்கு இருக்கு உனக்கு. உன்னை என்ன செய்றேன் பாரு. குட் மார்னிங் சூரிய வம்சம். 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 குட் மார்னிங் போச்சு, மாட்டின. ஐயோ, யாருன்னு தெரியலையே. அறிவு. குட் மார்னிங் சூரிய வம்சம். குட் மார்னிங் சூரிய வம்சம். குட் மார்னிங் சூரிய வம்சம். குட் மார்னிங் சூரிய வம்சம். இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. குட் மார்னிங் சூரிய வம்சம். இவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கானா? குட் மார்னிங் சூரிய வம்சம். வாய்ஸ் எங்க இருந்து வருது? குட் மார்னிங் சூரிய வம்சம். சூர்யாவே தான். போச்சு, நீ செத்து. ஐயோ ஐயோ கடவுளே. குட் மார்னிங் சூரிய வம்சம். குட் மார்னிங் சூரிய வம்சம். குட் மார்னிங் சூரிய வம்சம். குட் மார்னிங் சூரிய ஓ, வம்சம். ஓன் வாய்ஸ்ல அலாரமா? குட் மார்னிங் சூரிய வம்சம். 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 ஒழிஞ்சா. போனோம், போய் தொலை வேண்டியதானடா. ஏன்டா திரும்பி திரும்பி வர? ஐயோ, என் உயிரை வாங்குறானே.
காதலிப்போர் கண்கள் திறந்திருந்தாலும் அது மூடியிருப்பதற்கு சமமே. மாட்ட தெரிஞ்ச அர்த்தராத்திரியில லவ் பண்ண வந்து அடுத்தவன் நகைப்பெட்டி எடுக்கிறதுக்கு எடுத்துட்டியடா. நீ நல்லா இருப்பியா? நல்லாவே இருக்க மாட்டேன். ஐயோ, ராத்திரியெல்லாம் கண்ணு முடிச்சது வேஸ்டா போச்சு. முடியல. இதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்தா நீ முடிச்சாலும் முடிச்சுப்ப. நான் என் ரூமுக்கு போறேன். நான் இங்க இருக்கிறது அண்ணம்மாவுக்கோ மத்தவங்களுக்கோ தெரிஞ்சா பிரச்சனை தான். எதையாவது தொலைச்சிட்டு Dad, coffee please. Time என்னாச்சு? 8:30 தானே? அலாரம் வச்சுமே, அதுவும் 3 o'clock கரெக்டா அடிக்கிற மாதிரி அலாரம் வச்சுமே. என்ன ஆச்சு? என்ன போன் இது? ச்சே.
ஹாய் டார்லிங், குட் மார்னிங். குட் மார்னிங் பீச்சா பர்கர். Where is my burger and pizza? பர்கர் பீஸால இருக்குன்னு சொன்னீங்க, எதுவுமே இங்க இல்லையே. உனக்கு இனிமே பர்கர் பீச்சா எல்லாம் தரக்கூடாது அப்படின்னு யார் சொன்னது? நானே முடிவு பண்ணிட்டேன். ஓ ஐ சி. அப்புறம் நான் என்னதான் சாப்பிடுறது? இட்லி, சாம்பார், சட்னி, பொங்கல், வடை, இதுதான். அதுவும் சுட சுட. ஓ மை காட், சூப்பர்ப். ஆமா, அடிக்கடி உங்களுக்கு இடுப்பு வலி வருமாமே, இப்ப எப்படி இருக்கு? ஆமா, எனக்கு இடுப்பு வலின்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ப்ராப்ளம் எல்லாமே எனக்கு தெரியும். அதுவும் பர்டிகுலரா உங்களை பத்தி எல்லா டீடைல்ஸும் எங்க அம்மா சொல்லிட்டாங்க. உங்க அம்மா என்ன பத்தி சொன்னாங்களா? எல்லார பத்தியும் சும்மா ஒவ்வொரு டீடைல் சொன்னாங்க. தட்ஸ் ஆல். சாரதா, குட் மார்னிங் பெரியத்தை. குட் மார்னிங் பத்மா. காலங்காத்தால இந்த வீட்ல கண் முழிச்சாலே பிரச்சனை தான். கண்ட கண்ட வெக்கம் கட்டவங்க முகத்துல எல்லாம் முழிச்சு தொலைக்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஏறி உட்காந்து. ராஜி, நம்ம வீட்டு ஆளுங்களை நம்மளே தப்பா பேசலாமா? எங்களுக்கும் தெரியும் யாரு நம்ம வீட்டு ஆளுங்க, யாரு வெளி ஆளுங்க, யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும்னு எங்களுக்கும் தெரியும். எங்களுக்கு யாரும் டியூஷன் எடுக்க தேவையில்ல. மா, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுற? கொஞ்சம் அமைதியா இரு. நீ வாய மூடு. இத பாரு சாரதா, இனிமே காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பத்மாவதி என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிட கூடாதுன்னு நான் தான் சொல்லுவேன். என்ன கேட்காம அவளுக்கு ஒரு டீ காஃபி கூட குடுக்க கூடாது. ஏமா? ஏனா பாரு எப்படி குண்டா இருக்கா பாரு. வாட்? இது குண்டா? நீ பேசாத. ஏன் ராஜி, பத்மா நல்லா தானே இருக்கா? குழந்தையில இருந்து பாக்குறேன், எனக்கு தெரியாதா? பெத்த எனக்கு தெரியாதா? எனக்கு அட்வைஸ் பண்றத விட்டுட்டு நான் சொல்றத நீ கேளு. டீ காஃபி ரெண்டுமே பித்தம். பித்தம் ஜாஸ்தியானா முடி வெளுக்கும். சாதம் கூட தரக்கூடாது. ஐயோ, ஏன்? கார்போஹைட்ரேட் ஆமா. கையெல்லாம் குண்டு குண்டா ஆயிடும். பாரு எப்படி குண்டா இருக்கா. பருப்பு நெய் எதையும் கண்ணுல காட்டவே காட்டாதீங்க, தொப்பை போட்டுரும். வாழைப்பழத்தை வேணா காட்டுங்க, ஆனா சாப்பிட்டு தரக்கூடாது. ஏன்னா வெயிட் போட்டுரும். எண்ணெயில பொரிச்சது வறுத்தது எதையும் தரக்கூடாது. தேவையில்லாம கொழுப்பு சேரும். அப்புறம் கிச்சன்ல வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இருக்கு, அதையே தரலாமே. இத பாரு சாரதா. ஓ மை காட், பெரியத்தை எதுவுமே சாப்பிட தரலனா எப்படி? சாப்பிட மாட்டா, குடிப்பா ஜூஸ். 3 வேளையும் அவ ஜூஸ் தான் குடிப்பா. இது சாப்பிடறதுக்கு முன்னாடியே இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா? சாப்பாடே இதுதான். பெரியத ஜூஸ் சாப்பிட்டா ஸ்லிம் ஆயிடுன்னு சொல்றதெல்லாம் ஃபேக். நான் வேணா டெய்லி பத்மாவை என் கூட ஜாகிங் கூட்டிட்டு போறேன். ஜாகிங் போனா என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஃபிட்னஸ் கரெக்டா இருக்கும். வாய மூடு. ஊரே பாக்குற மாதிரி வெக்கம் கட்டி என் பொண்ணு ஒண்ணு ரோட்ல ஒண்ணுன்னு அவசியம் இல்ல. அவ வாய கட்டினாலே போதும். நீ ஒண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரல. எந்த விஷயத்திலயும் தலையிடாத. குறிப்பா ஏன் விஷயத்திலயும் என் பொண்ணு விஷயத்திலயும் மூக்க நுழைக்காத. மூக்கு உடையும். மூக்கு மூக்கு புரியுதா? எங்க இருந்தோ வந்தாலாம் எனக்கு அட்வைஸ் பண்றா. எல்லாம் எத்தாலும் எழுத்து. மா ப்ளீஸ் மா. நீ வாய மூடுறி. உனக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாம் இந்த வீட்டோட ராசி போல இருக்கு. ஒண்ணு ஓடி போயிடுவாளுங்க, இல்ல எங்க இருந்தாவது ஓடி வந்து நம்ம உயிர் எடுப்பாளுங்க. இங்க பாரு சாரதா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கா? டயட் கரெக்டா இருக்கணும். வாடி போலாம். மாம், பெரிய அத்தை நீ சொன்ன மாதிரி சாஃப்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க கொஞ்சம் ரூட் தான். எப்படி திட்டினாங்க தெரியுமா? ஆனா நான் அதுக்கெல்லாம் கவலைப்படல. இருந்தாலும் கவலையாதான் இருக்கு. மாம், பத்மா ரொம்ப பாவம் தெரியுமா? டயட் டயட் டயட்னு அவளை ஏன் இப்படி கொல்றாங்கன்னு தெரியல. பத்மா நல்லா அழகா இருக்காங்க. She's looking cute. She's looking good also. But ஏன் இப்படி டார்ச்சர்னு தெரியல. இந்தியால மேரேஜ்ங்கிறது பிசினஸா? பத்மாவை விற்க போறாங்களா? ஏன் இப்படி பண்றாங்க?
நான் நினைக்கிறேன் இவங்க இன்னும் மாறவே இல்ல. அந்த கான்ஃபரன்ஸ்க்கு டைம் என்ன ஃபிக்ஸ் பண்ணீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன்ல நாளைக்கு அரேஞ்ச் பண்ணி. பேசிக்கிட்டே டிரைவ் பண்றது மட்டும் ஆபத்து இல்ல, பேசிக்கிட்டே வாக் பண்றது கூட ஆபத்து தான். ஏன்னா எதிரில ரொம்ப அழகான பொண்ணுங்க வருவாங்க, அவங்க கையில அழகான போன் இருக்கும், நீங்க பேசிக்கிட்டே வந்து மோதுவீங்க. அது அந்த பொண்ணுக்கும் ஆபத்து, பொண்ணு கையில வச்சிருக்கிற போனுக்கும் ஆபத்து. கொஞ்சம் பார்த்து கவனமா போங்க ப்ளீஸ். டேய் நீயே வந்து மோதிட்டு அட்வைஸ் பண்றியா? பா மிஸ்டர் சூர்யா தி கிரேட், ஒரு ஹியூமனை பார்த்தா சாஃப்டா சின்ன ஸ்மைலோட ஒரு குட் மார்னிங் சொல்லலாம். பிடிக்கலையா அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைலாவது பண்ணலாம். உங்கள மாதிரி திட்டிக்கிட்டே இருந்தா உங்களையும் யாருக்கும் பிடிக்காது, உங்களுக்கும் யாரையும் பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் எதிரில இருக்கிறவங்களை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா உன்னையும் யாருக்கும் பிடிக்காது, உனக்கும் யாரையும் பிடிக்காது. யா திஸ் இஸ் குட் ஒன். நல்லா பேசுறீங்க. உங்க கண்ணு ஏன் செவந்து இருக்கு? கோமா இருக்கீங்களா? மேபி நைட் ஃபுல்லா நீங்க தூங்கலன்னு நினைக்கிறேன். Am I correct? எஸ் ஆஃப் கோர்ஸ். நைட் ஃபுல்லா கீச்சு கீச்சுன்னு தகரத்துல கீர்ன மாதிரி ஒரே குட் மார்னிங் சூரிய வம்சம் குட் மார்னிங் சூரிய வம்சம்னு கத்திக்கிட்டே இருந்தா எவனுக்கு தூக்கம் வரும்? வாவ், ஏன் அலாரம் அது உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டதுனாலதான் தூக்கம் போச்சு. வந்து அப்பவே 2 அரவில்லான்னு நினைச்சேன். தூக்கத்துல இருந்த, அதனால டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு அலாரத்தை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். வாட்? அலாரம் சவுண்ட் கேட்டு ஏன் ரூமுக்கு வந்தீங்களா? என்ன எழுப்பி இருக்கலாமே. என்ன கிண்டலா? என்ன பார்த்தா உனக்கு விளையாட்டா இருக்கா? ஏன் இவ்ளோ கோவம் என் மேல? உன்னை எனக்கு பிடிக்கல. Is it? உண்மையாவா? இந்த பார், இன்னொரு தடவை உன் ரூம்ல அலாரம் சத்தம் கேட்டுச்சு கைய கால உடைச்சிருவேன். பத்மா, பத்மா, Padma, Padma, what happened, Padma? Padma, Padma, what happened? Padma, கண்ணை தோறங்க. ஷோ பத்மா, பத்மா இங்க பாருங்க. ஷோ பத்மா, what happened, Padma? கண்ணை தோறங்க. பத்மா, ஐயோ, பெரியத்த சொன்ன மாதிரி எதுவும் சாப்பிடலையா? ஷோ, are you mad? பட்னி கடந்து சாக போறியா? Just wait, I'll come. I'll be in a minute. Chocolate சாப்பிடு. பத்மா, பத்மா, ஏய்
ஏண்டி உனக்கு படிச்சு படிச்சு சொன்னாலும் புத்தியில எதுவுமே ஏறாதா? யாரு எதை கொடுத்தாலும் எடுத்து வாங்கி சாப்பிட வேண்டியது அறிவில்ல? என்னங்க எங்க இருக்கீங்க? இங்க நடக்கிற அநியாயத்தை வந்து பாருங்க. என்ன ராஜி, என்ன ஆச்சு? நீ பேசாத. என்ன விஷயம், என்ன ஆச்சு? ஏன் வீட்டுக்காரர் கூப்பிட்டா நீங்கெல்லாம் ஏன் ஓடி வரீங்க? சின்னவரும் பெரியவரும் இப்பதாம வெளியில போனாங்க. இத்தனை நாளா வீட்ல கிடந்தவருக்கு இப்ப என்ன வெளியில வேலை வந்துருச்சு? இப்படிலாம் நடக்க போகுதுன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், தகவல் வந்திருக்கும். என் மக கண்ணுக்கு லட்சணமா மாறி கல்யாணமே பண்ணிடக்கூடாதுன்னு திட்டம் போட்டு உள்ள ஒரு அணுகுண்ட போடாம வெளிநாட்டு ஏவுகணையை ஏவி விட்டுருக்கா.